நிரப்புகிற உம்முடைய வல்லமை நாங்கள் தேடி வந்திருக்கிறோம் ஐயா. Nothing is impossible with you, God. நீ சகலவற்றையும் செய்யும் இடத்தில் வல்லமை உண்டு, சகலவற்றையும் மாற்றும் இடத்தில் அதிகாரம் உண்டு ஆண்டவரே. வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிறவர், வார்த்தையை அனுப்பி பூரணப்படுத்துகிறவர். இந்த ஆராதனை நேரத்தில் உம்மை உயர்த்துகிறோம். கடைசியாய் அவரை பார்த்து தேவனே ஈரே தந்தையாம் தெய்வ நீர் மாத்திரம் போதும் எனக்கு. தேவனே ராஃபா சுகம் தரும் தெய்வ உம் வார்த்தையால் சுகமாக்கி நீ. தேவனீரே தேவனீரே தந்தையாம் தெய்வ உம் வார்த்தையால் உருவாக்கி நீ. தேவனே ராஃபா சுகம் தரும் தெய்வ உம் வார்த்தையால் சுகமாக்கி நீ. தேவனே ஷாலோம் உம் சமாதான தந்தி என் உள்ளத்திலே. தேவனே ஷாலோம் உம் சமாதான தந்தி என் உள்ளத்திலே. ரெண்டு கை உயர்த்தி நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. இயேசு மாத்திரமே நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது எனக்கு. இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேச. என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீ, என்னையே மீட்க உம்மையே தந்தீ. உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். உயர்த்தி உயர்த்தி நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது என்ன. இந்த உபவாச நாட்களின் முடிவில் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் மாத்திரமே, உம்முடைய வல்லமை மாத்திரமே என்று சொல்லி we worship you. நீர் மாத்திரம் போது எனக்கு. கடைசியா நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம் போது. பிரசன்னத்தை வாழ்த்து சொல்லுகிறோம். நீர் மாத்திரம் போது எனக்கு. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? நீர் மாத்திரம் போது, நீர் எங்களை பூரணப்படுத்துகிறவர். புது எண்ணெயும் திராட்சரசத்தையும் தருவேன்னு சொன்னீரே. இந்த வனாந்தரமும் ஆண்டவரே, இந்த வறண்ட நிலமும் கடுவெளி கழித்து
அது புஷ்பத்தை போல் செழிக்கும் என்று வாக்கு பண்ணினவர். ஓ, லீபனோனின் மகிமையை தந்திற்று ஆண்டவரே. இந்த 21வது நாள் உபவாசத்தின் முடிவில் உம்முடைய விசேஷித்த மகிமையின் அலங்கரிப்பு எங்கள் சபை மேலும், எங்கள் ஊழியத்தின் மேலும், சபை விசுவாச பிள்ளைகள் மேலும் உண்டாயிருக்கிற கிருபைகளுக்காய் நாங்கள் கரங்களை தட்டிய கால சத்தத்தை போல இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் நடந்து போயிட்டுருக்கிறீங்க, பெண்கள் பாஷையில் பேசுகிறேன். இதுதான் இங்கே நடக்குது. கேசின் குமாரனுக்கு வந்தது என்ன? இவனும் தீர்க்க தரிசிகளில் ஒருவனோ என்று பார்க்கிறவர்கள் சொல்லும்படியாக ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் உண்டு பண்ணுறார். ஆகவே நான் சொல்கிறேன், தேவனுடைய மனுஷனிடத்தில் நீங்கள் வரும்பொழுது அவன் மேல் இருக்கிற அபிஷேகம், சபையில் இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் பொழுது நீங்கள் விசேஷித்தவர்களாய் மாறி, வேற மனுஷனாய் மாறி, வல்லமையுள்ள பாத்திரங்களாக கர்த்தரை எடுத்து உங்களை பயன்படுத்த முடியும். ஒரு ஆமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது that made Saul a special person. கீசின் குமாரனுக்கு வந்தது என்ன? அவன் தீர்க்கதரிசி ஒருவனோ என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இப்போ பவர்ஃபுல், எப்படி பவர்ஃபுல்லாக மாறுறான் பாருங்க. வாசிக்க வேண்டாம், நீங்கள் சொல்கிறத மட்டும் வாசிங்க. 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனம், அதில் வாசிங்க. போதும், தேவனுடைய ஆவியானவர் மேல் இறங்கினார். அந்த அதிகாரத்தில் 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கடைசி வார்த்தை, ஜனங்கள் புறப்பட்டு வந்தார்கள். யுத்தத்துக்கு ஜனங்கள் எப்போ புறப்பட்டு வந்தாங்க? ஆவியானவர் மேலே இறங்கின உடனே அவன் சொன்ன செய்தியை கேட்ட அவங்களுக்கு பயம் வந்தது. அவர்கள் பயந்து இறங்கி வந்தார்கள், புறப்பட்டு வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ அபிஷேகம் உங்களை விசேஷித்தவர்களாய் மாற்றும்.
அபிஷேகம் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் விசேஷத்தில் உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை விசேஷத்திலாய் மற்றொரு பார்வையை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அவர் தம்முடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் உண்மையை சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், எனக்கு தெய்வம் கொடுத்த வார்த்தையை நான் சொல்கிறேன். நீங்கள் நிச்சயமாகவே விசேஷித்தவர்கள். உங்கள் பணம் அதை தீர்மானிக்கிறது அல்ல, உங்கள் வேலை அதை தீர்மானிப்பது கிடையாது. உங்கள் மேலே என் தெய்வமாகிய இயேசு கொடுத்திருக்கிற அபிஷேகம் அதை தீர்மானிக்கிறது. நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் நல்லா ஜெபிக்கிறத உங்கள் கணவன் பார்த்துருந்தாருன்னா வச்சுக்கோங்களேன், அவரெல்லாம் டிக்ளேர்லாம் பண்ண மாட்டார், எல்லாம் சண்டித்தனம் தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் பெரிய ஆளாக்கும், நான் தன்னை பெரிய ஆளாக காமிச்சுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணுற ஆளாக இருந்தால் ஒரு பயம் இருக்கும் உள்ள, இவ வேற கருணாக்குன்ற மாதிரி ஜெபம் பண்ணி ஏதாவது நமக்கு ஆயிடுச்சுனான்ற ஒரு பயம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் யூ ஆர் ஸோ ஸ்பெஷல், பவர்ஃபுல். நாம நிறைய பேர் பலவீன பாத்திரம், பலவீன பாண்டோன்றாங்க. எதில் பலவீன பாண்டம் நிறைய பேருக்கு தெரியல. ஆமீன். அன்புக்கு ஏங்குவதில் பலவீன பாண்டம். ஆனால் சண்டை வந்துடுச்சுன்னா முறுக்கிக்கிட்டாங்கன்னா அவ்வளோதான். உங்களை கேட்டு பாருங்க, வெளியே சொல்ல மாட்டாங்களே, திருப்புறது ரொம்ப கஷ்டம். இதுவா பலவீன பாண்டம்? ஐயோ, இருக்கிறீங்களா? ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சபை ஆராதனை, தேவ பிரசனம், தேவ அபிஷேகம், தேவனுடைய வார்த்தை உங்கள் அபிஷேகத்தை பெருக பண்ணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? சபை மக்கள் அதை வாஞ்சிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொன்று நான் அதை சொல்கிறேன், நான் திரும்ப திரும்ப சொல்கிற காரியத்தை சிம்பிளாக முடிச்சிடறேன். நான் உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தை நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் நீங்கள் நல்ல வல்லமை உள்ளவர்கள் என்பதை உலக மனுஷன் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து எதிர்பார்க்காதீங்க. உலக மனுஷன் தன்னுடைய பார்வையில் தான் பார்ப்பான். ஓ, உனக்கு படிப்பு இல்லையே, அப்படி தான் பார்ப்பான். புரியுதா உங்களுக்கு? ஓ, நீங்கள் அழகாக இல்லையே, அப்படி தான் பார்ப்பான். ஏர் ஹோஸ்டஸ் போஸ்ட்டுக்கு போகிறீங்க, இல்லை அதுக்குரிய தகுதி உங்கள்கிட்ட இல்லைன்னுவான். சொல்கிறது புரியுதா இல்லையா? உங்களுக்கு புரியுறதுக்காக சொல்கிறேன் நான். இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலக மனுஷன் தன்னுடைய பார்வையில் எதுவும் அதை வச்சு எடை போடுவான். அதனால் உங்கள் அபிஷேகத்தை நீங்கள் விசேஷித்தவர்கள் என்றும் உங்கள் மேலே ஒரு வல்லமை இருக்கிறது என்பதை உலக மனுஷன் அல்லது ரட்சிக்கப்படாத கணவன், ரட்சிக்கப்படாத குடும்பத்தார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நாள் ஒரு காலம் எதிர்பார்க்காதீங்க. அல்லேலூயா. இதுக்கு வசன ஆதாரம் இருக்குதா? எஸ், இதுக்கு வசன ஆதாரம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய அபிஷேகத்தில் நீங்கள் விசேஷத்தோட வல்லமுள்ள மாறணும்னா சபையை கூடுவதை விடக்கூடாது, தேவனுடைய மனுஷனை விடக்கூடாது. அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருக்கிறீங்களா? சரி, ஆண்டவர் அறியாது சொன்னாலும் புரியாதுன்னு சொன்னாலும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11 மற்றும் 14 வசனம். உலக மனுஷனுக்கு அதெல்லாம் புரியாது. நான் உங்களுக்கு சொல்ற காரியம் அவனுக்கு புரியாது. மனுஷனுள்ள ஆவியை அன்றி, மனுஷனுள்ள ஆவியை அன்றி வேறொன்று மனுஷனுக்குரியதை அறியாது. அப்படியே தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்கு உரியவளை அறிய மாட்டான். அப்ப எனக்கு ஆவியான அபிஷேகம் கொடுக்கப்பட்டிருக்குது. எதுக்கு தெரியுமா? தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படி. நான் சொல்றேன், தேவனுடைய காரியங்களை வீட்டில இருந்து கத்துக்கலாமா, சபைக்கு வந்து கத்துக்கலாமா? சபைக்கு வார வாரம் சத்தியம் பிரசங்கிக்கப்படுகிறது. அந்த சத்தியத்தில் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியம் வீட்டில் உட்கார்ந்தா தெரியாது. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தையை கேட்க சபைக்கு வரணும். அல்லேலூயா சொல்லுவாமா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆகவே தேவனுக்குரியவைகளை தேவன் என்னை வச்சு என்ன செய்ய நினைக்கிறாரு, என் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறேன். நான் சொல்றேன், உங்களை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் நல்ல திட்டங்கள். பக்கத்தில் பார்த்து வச்சுக்கோங்க, உங்களை குறித்து தேவன் அருமையான திட்டங்களை வச்சிருக்கிறார். நான் உண்மையை சொல்கிறேன், நான் கர்த்தருடைய நாமத்தில் சாட்சியாக சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் யாராவது இங்கே வாழ்க்கையில் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோட என் வாழ்க்கையிலலாம் ஒன்றும் சாதிக்க முடியாது, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது நினச்சிங்கன்னா உங்கள் கூட நான் பேசுகிறேன். தேவன் உங்களை குறித்து விசேஷித்த திட்டங்களை வைத்திருக்கிறார். ஏன்னா உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. ஒரு ஆமென் சொல்லுவோம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. சரி, கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இந்த அபிஷேகம் அதை என் கணவன், ரட்சிக்கப்படாத கணவன் புரிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்பட என் குடும்பத்தார் புரிந்து கொள்ள முடியாது, ரட்சிக்கப்படாத என் உறவினர்கள் புரிந்து கொள்ள முடியாது. என் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அதை தேவனுடைய மனுஷனை அன்றி வேறு ஒருவரும் புரிந்து கொள்ள முடியாது. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் விசேஷித்துள் என்பதை சபையில் இருக்கிறவங்க தான் புரிஞ்சுப்பான், வேற யாரும் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆகவே ரட்சிக்கப்படாத கணவனோ, ரட்சிக்கப்படாத மனைவியோ அல்லது பிள்ளைகளோ பெற்றோர்களோ உங்களை குறித்து பைத்தியம், உனக்கு வேற வேலையில் எப்போ பார்த்தா சர்ச்சை ஆகலைன்னா அவன் மனுஷனுக்குரியது தான் பார்ப்பான். ஆமென்.
காலை லேட்டாக சண்டே லேட்டாக எழுந்திரிக்கணும், சண்டே நல்லா தூங்கணும், நல்லா சண்டே காலை ஒரு வெட்டு வெட்டணும், மத்தியானம் ஒரு வெட்டு வெட்டணும், சாயந்தரம் அப்படி ஜாலியாக ஊர் சுற்றணும், நைட்டு சாப்பிடணும், அவ்வளோதான். இதுதான் உலக மனிதனுடைய ஆவி. நம்முடைய ஆவின்னு தெரியுமா? சண்டே காலைல 4 மணிக்கு எந்திரிக்கணும், ரெடி ஆகணும். தப்பா சொல்கிறணும், பசங்களாம் சிரிக்கிறாங்க, தப்பா சொல்கிறோம். 4 மணிக்கு எந்திரிக்கணுன்னு தான் எல்லா பசங்களும் சிரிக்க. எங்கள் அம்மா எங்கே எந்திரிக்கா 4 மணிக்கு, என்னையே 7:45 சண்டே கிளாஸுக்கு 7 மணிக்கு கிளம்புடான்னு சொல்லி என் உயிரை வாங்குவோம் எங்கள் அம்மா. இருக்கிறீங்களா? ஆகவே நம்முடைய ஆவி எப்படி இருக்குன்னா, காலங்காத்தால் எழுந்திரிக்கணும். 4 மணிக்கு வேணாம், ஒரு 5 மணிக்கு முடியுமா முடியாதா? வேலைக்கு போகணும்னா எந்திரிக்க முடியுதே, சபைக்கு வரணும் எந்திரிக்க முடியுமா முடியாதா? அப்போ 5 மணிக்கு எந்திரிச்சு பிள்ளைங்களை கிளப்பி நானும் கிளம்பி மத்தியானத்துக்கு டிஃபன். ஏன்னா இந்த பாஸ்ட்டு 10, 11 மணி நீ ஒரு வேளை முடிக்கலைன்னா வந்தவொன்னா சிறு உடல் பெருங்குடலை தின்னும் பண்ணி வச்சுட்டு, எல்லாத்தையும் பண்ணி அல்ல ப்ரிப்பேர் பண்ணி வைத்து விட்டு. ஏன்னா என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வேறு வேகமாக பேசுகிறேன்னா திருநெல்வேலி பாஷையில். ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் நல்லவர். ஆகவே அதிகாலையில் எழுந்து நம்ம ரெடியாகி வரணும். இதுதான் மனுஷனுடைய, தேவனுடைய ஆவி மனுஷன் அவன். நான் அப்படி தான் எதிர்பார்க்குறேன் உங்கள்கிட்ட. ஆமாம், நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு மேலே அபிஷேகம் இருந்தால் அதை நீங்கள் புரிஞ்சுக்குப்பீங்க. உங்கள் மேலே அபிஷேகம் இருந்தால் நான் எதிர்பார்க்குறத, ஏன்னா உங்களுக்குள்ள தேவ ஆவி இருந்தால் புரிஞ்சுப்பீங்க. எப்படி செக் வைக்கிறேன் பார்த்தீங்களா? அல்ல, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருந்தால் நான் எதிர்பார்ப்பது உங்களுக்கு புரியும். உங்களுக்குள்ள தேவ ஆவி இல்லை, மனுஷ ஆவி இருக்குன்னா நான் எதிர்பார்ப்பதை உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே மனிதர்கள் அதை புரிந்து கொள்ளணும்னு யோசிக்காதீங்க. இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? என்னை கர்த்தருடைய பாதையில் நடத்துறதுக்கு. இந்த அபிஷேகம் எதுக்கு தெரியுமா? நான் பல மாதிரி சொல்லியிருக்கேன், மறுரூபம் ஆக்கிறதுக்கு அபிஷேகம் வேணும். ஏசு இப்போ திடீர்னு வந்துட்டா வச்சுக்கோங்க, அபிஷேகம் இல்லை, பரிசுத்த அவங்க மேலே எல்லாம் நீங்கள் மறுரூபம் ஆக முடியாது. ஆகவே அந்த அபிஷேகம் மறுரூபமாக்க எனக்கு தேவை. சரி, இந்த அபிஷேகத்தை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது? 1 யோவான் 2:27 வாசிங்க பார்க்கலாம். இந்த அபிஷேகத்துக்கு நான் செய்திக்குள்ளே போகலை, முன்னுரையில் தான் இருக்கிறேன், அதோட நான் முடிச்சுக்கிறேன். 1 யோவான், இந்த வசனத்தோடு இல்லை, முன்னுரையோடு முடித்துக் கொள்கிறேன். 1 யோவான் 2:27. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. கொஞ்சம் கவனிக்கணும், ஒருவரும் உங்களுக்கு வேண்டுவது இல்லை. இதை பற்றி ஒரு துருபதேசம் இருக்குது, அதை கொஞ்சம் டச் பண்ணிட்டு நான் போகலான்னு இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில துருபதேசம் உலகத்தில் ஒரு வார்த்தை பிடிச்சி துருபதேசம் சொல்லுவாங்க. இப்போ இந்த அபிஷேகம் என் மேலே இருக்கிறது, இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது என்னது? அதிகாலையில் எழுந்திருக்க வேண்டும், அதிகாலையில் தேவனை தேட வேண்டும், தேவன் எனக்காய் காத்து இருக்கிறார் என்று இந்த அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது. இந்த அபிஷேகம் இது நான் அப்படி உங்களை பற்றி பேசுறது தப்பு என்று எனக்கு போதிக்கிறது. உங்ககிட்ட மனுஷ ஆவி இருக்குன்னா நீங்கள் தப்பாக பேசிகிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கும். நீங்கள் கவனிச்சு பாருங்களேன், உலக மனுஷன் குறை சொல்லிகிட்டே இருப்பான் எல்லாத்த பற்றியும். உங்ககிட்ட வந்து டன்னாக கொட்டுறவங்க உங்களை பற்றி டன்னாக மற்றவங்கள்ட்ட பேசுவான்றதை மறந்துடக்கூடாது. என்றைக்குமே ஒரு ஆளை பற்றி நீங்கள் எடை போடணும்னா, உங்கள்கிட்ட வந்து டன்னாக மற்றவங்கள பற்றி ஒருத்தன் பேசுகிறானா எழுதி வச்சுக்கோ, உன்னை பற்றி பேசுகிறதுக்கு 1 நிமிஷம் ஆகாது. இங்கே மற்றவங்கள பற்றி 1 டன் ஓன்ட்ட கொட்டுறவன் உன்னை பற்றி, உன் குடும்பத்தை பற்றி மற்றவங்கள்ட்ட 2 டன் கொட்டுவான். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்கிறது மனுஷ ஆவி, தேவ ஆவி அல்ல. ஹல்லேலூயா. அப்போ இந்த தேவனுடைய ஆவியின் அபிஷேகம் எனக்கு போதிக்கிறது. இப்போ உலக மனுஷன் என்ன தெரியுமா சொல்கிறான்? உலக மனுஷன்ல சில சபையில் என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க, அந்த தவறான உபதேசத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஏற்கனவே சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உலக மனுஷனுக்கு உங்கள் மேலே இருக்க அபிஷேகம் தெரியாது. உலக மனுஷனுக்கு உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தையோ பரிசுத்த ஆவியை குறித்தோ உங்கள் விசேஷங்கள் என்பதையோ நீங்கள் வல்லமை உள்ளவர்கள் என்பதையோ தெரியவே தெரியாது. நீங்கள் வல்லமை உள்ளவங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் கொடுங்க. யாருக்கு வீட்டில் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு அற்புதம் செஞ்சுருப்பார். நடந்திருக்குதா? நீங்கள் அவ்வளோ பெரிய பரிசுத்தமான இல்லை, உங்கள் மேலே ஒரு அபிஷேகம் இருக்குது. நீங்கள் போய் கால் வச்சா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு வீட்டில் பிரவேசித்தால் அந்த வீட்டார் என்ன பண்ணு? வாழ்த்துங்கள். ஏன் திரும்ப வாழ்த்த சொல்கிறாரு? உங்கள் மேலே நான் இருக்கிறேன்டா, நான் உன் மேலே இருக்கிறேன்டா, நீ வாழ்த்துறா, அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். பிறந்த நாள் காணுங்கிறாங்க, வாரம் கை நீட்டி வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நம்ம அவ்வளோ பெரிய பரிசுத்தம் இல்லை. என் மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்னால நான் அவருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு உண்டாகிறது. ஆமென். ஆகவே பவுல் இதை தான் சொல்கிறான், தேவனுடைய மனிதனுடைய ஆவி என்றும் உலக மனிதனுடைய ஆவின்னு பிரிச்சுட்டான். இது புரிஞ்சுதா? இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கவனிங்க, இது என்ன சொல்கிறாங்க? இந்த அபிஷேகம் சகலவற்றையும் போதிக்கும், வேறு ஒருவனும் போதிக்க வேண்டியதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ உலக சில சபையில் என்ன சொல்கிறாங்க? உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குதா? ஆமாம் ஐயா இருக்குது ஐயா. அப்போ நீங்கள் பாஸ்டர்லாம் கேட்க வேண்டாம், நீங்கள் சபையிலலாம் போய் கேட்க வேண்டாம், உங்கள் அபிஷேகமே உங்களுக்கு போதிக்குன்னு சொல்லுகிறான். அது தவறு.
அது முற்றிலும் 100% இல்லை, 200% தவறு என்று நான் சொல்ல ஆதாரத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. அது ஏற்கனவே வாசிக்க, திரும்ப வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:14. ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவரை ஏற்றுக்கொள்ளான், அவனுக்கு அவைகள் பைத்தியமாக தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக ஆராய்ந்து. சரி, ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன், ஆவி உலக மனிதனுடைய ஆவி உள்ள மனுஷன் அறிந்து கொள்ள மாட்டான். அவனுக்கு உங்கள் காரியம் புரியாது. இங்கே சில சபையில் என்ன சொல்கிறாங்க, உங்கள் மேலே அபிஷேகம் இருக்குது, நீங்கள் சபையில் போய் கேட்க வேணாம், பாஸ்டர்கிட்ட கேட்க வேணாம், உடன் ஊழியக்கார்ட்ட கேட்க வேண்டாம், நீங்கள் சபையில் தேவ பிரசனத்துக்கு போகாமலே இந்த அபிஷேகம் உங்களை போதிக்குன்றாங்க. அது தவறு என்று நான் சொல்லுகிறேன். ஏன்னா இங்கே சொல்லப்பட்டிருக்க கருத்து என்ன தெரியுமா? ஜென்ம சுபாவம் உள்ள உலக மனுஷன், அவன்கிட்ட போய் நீங்கள் ஆலோசனை கேட்க வேண்டாம். அவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியாது, அவன் உங்களை சரியாக நடத்த முடியாது. பாஸ்டர் படிச்சிருந்தாலும் படிக்காமல் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் ஜெபத்தில் நின்று தேவ பிரசன்ன ஆலோசனை கொடுக்கும் பொழுது அந்த ஆலோசனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்னா ஒரு போதகன் செய்ய வேண்டிய காரியம் தெரியுமா? தான் படிப்பு வச்சு ஆலோசனை கொடுக்க முடியாது. அவன் இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்த்து நீங்கள் சொல்லுகிற காரியங்கள் என்ன காரியங்கள் என்று ஆராய்ந்து அந்த காரியங்களை வேதத்தோடு ஒப்பிட்டு பார்த்து இதை இப்படி செய்யுங்கள் என்று ஆலோசனை கொடுப்பான். அந்த ஆலோசனையை உலக மனுஷன் கொடுக்க முடியாது. நான் கேட்குறேன், டெலிவரிக்கு கைனகாலஜிஸ்ட்டை போனீங்களா, சர்ஜரியில் நீங்கள் அனஸ்தீசியாட்ட போனீங்களா? ஏன் 2 பேருமே டாக்டர் தானே, போக வேண்டியது தானே? ஏடா கூடமாக பண்ணி வச்சுருவாங்க இல்லையா? அதில் மட்டும் இந்த அறிவு இருக்குல்ல. அந்த அபிஷேகம் போதிக்குன்னா உலக மனுஷன்கிட்ட போகாதப்பா, அவன்கிட்ட போய் ஒரு ஆலோசனை, இந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா, இந்த வேலைக்கு போகலாமா வேண்டாமா என்று கேட்பதற்கு முன்பதாக எனக்கு ஒரு பழக்கம். யாராவது ஆலோசனை கேட்டால் பைபிள் படி ஆலோசனை கொடுக்க நிறைய பேர் என்கிட்ட வரதுக்கு யோசிக்கிறாங்க. வரவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? நான் என்ன யோசித்திருக்கிறேனோ அதை பாஸ்டர் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. நிச்சயமாக அப்படி என்னால் முடியாது. நீங்கள் விரும்புகிறத ஆலோசனை கொடுக்க நீ உலக மனுஷன்ட்டே போய்க்கலாம், ஏன்ட்ட இதுக்கு வரணும்? இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உட்காரு. ஃபஸ்ட்டு ஒரு வேலைக்கு போனான், போகாதரான்னு சொன்னேன். உன் சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு. இப்போ ஒரு வேலைக்கு போகிறான், டபுள் சம்பளம், அதை அவன் சப்ஜெக்ட் விடாதன்னு சொல்லியிருக்கிறேன். இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்கிறேன், உலக மனிதன் உங்களுக்கு போதிக்க வேண்டாம். உலக மனிதன்ட்ட உன்னை கேட்குறத விட அவன்கிட்ட கேட்காமல் நீங்கள் உங்கள் அபிஷேகத்தில் கேட்டுக்கலாம். உங்கள் பாஸ்ட்டை கேட்குறதுக்கு அவற்றெல்லாம் போய் என்னத்தை கேட்டுக்கிட்டு, அவரே 10ஆம் கிளாஸ், அவருக்கு என்ன தெரியும்? உங்கள் அபிஷேகத்தில் நீங்கள் போய்க்கோங்க. இருக்கிறீங்களா? அப்போ எப்போ அடிபட்டு திரும்ப வரணும் தோணுதோ வாங்க, அப்போ நான் சொல்கிறேன். நான் இருக்கிறீங்களா? இருக்கிறீங்களா இல்லையான்னு சொல்லுங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை, சரி, இதுக்கு வசனாதாரம் பார்த்துடலாமா? தாவீது மேலே ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? அபிஷேகம் அவனுக்கு போதிக்குமா போதிக்காதா? அப்புறம் எதுக்கு ஒரு நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசியை வைத்திருந்தான்? நாத்தான்வேல் என்கிற தீர்க்கதரிசி எதற்காக? அவனோடு கூட ஆசாரியர்கள் எதற்காக? அவன் மேலே தான் அபிஷேகம் இருந்தது, அவன் கூட தான் அவன் மேலே தேவ ஆவியானவர் இறங்கினாரு. அப்போ இருக்கும்பொழுது அவன் ஏன் தன்னோடு கூட ஆசாரியர்களை, போதக பிதாக்களை அவன் தன்னோடு கூட தீர்க்கதரிசியில் வைத்திருந்தான் என்றால், என்னதான் என் மேலே அபிஷேகம் இருந்தாலோ கர்த்தர் ஆசாரியர்களை தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆசாரியன் ஒரு நாளும் தவறான ஆலோசனை கொடுக்கவே முடியாது. ஒரு ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆகவே நான் சொல்கிறேன், அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இருந்தாலும், அது உங்களை ஸ்பெஷல் ஆக்கினாலும், உங்களை பவர்ஃபுல் ஆக்கினாலும், சபைக்கு வந்தால் தான் அது பெருகும். சபையில் தேவனுடைய வார்த்தையை கேட்டால் தான் அதில் வளருவீங்க. உங்கள் ஆலோசனை, உங்கள் அபிஷேகம் என்ன தான் இருந்தாலும் முதல் காரியம், உலக மனுஷன்ட்ட ஆலோசனைக்கு போயிடாதீங்க. ஆமென். உங்கள் அப்பாவே ரட்சிக்கப்பட்டிருந்தா கூட அவர் கொடுக்குற ஆலோசனை சில நேரங்களில் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஒத்து வராது. ஏனென்றால் அவருக்குள் இருப்பது ஜென்ம சுபாவம் உள்ள ஆவி. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப அழகாக வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பவுல் சொல்லும் பொழுது தீமோத்தியை பார்த்து சொல்கிறான், நான் உன் மேலே என் கைகளை வைத்ததினாலே உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு. நான் கேட்குறேன், இப்போ தீமோத்தி மேல் ஆவியானவர் இருந்தாரா இல்லையா? தீமோத்தியம் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். அப்போ அவன் மேலே அபிஷேகம், அந்த அபிஷேகம் போதிக்குன்னு பவுல்கிட்ட போகாமல் இல்லை, பவுல்கிட்ட போனான், பவுல் கைகளை வைத்தான், அவன் மேலே ஜெபித்தான். இப்போ பவுல் அவனுக்கு ஆலோசனை கொடுக்குறான், நான் உன் மேல் வைத்த அந்த கை வைத்து ஜெபித்தனால உண்டான வரத்தை அனல் மூட்டி எழுப்பு என்று அவன் சொல்லுகிறான்.
ஆகவே சபைக்கு வந்தாதான், சபையாகிய அந்த தேவன் உலவுகிற இடத்துக்கு வந்தாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களால் சாதிக்க முடியும். டு அச்சீவ் இன் லைஃப், டு கன்கர், டு டெலிவர் சம்ஒன். உதாரணத்துக்கு சவுலை விடுதலை பண்ணது தாவீது மேல இருந்த அபிஷேகம். சிலரை விடுதலை செய்யணும், உங்களை வாழ்க்கையில் ஜெயிக்கணும், சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அபிஷேகத்தில் இல்லாமல் உங்களால் எதுவும் சாதிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் என்னை மன்னிக்கணும், அது நிரந்தரம் அல்ல, அது எடுபட்டு போயிடும், அது விட்டு போயிடும் உங்களை விட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சரி, நான் சொல்கிறேன், இந்த அபிஷேகத்தை குறித்து ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி செய்திக்குள்ளாக உங்களை அழைத்து கொண்டு போகிறேன். ஒரு காரியத்தை, உங்களுக்கு தெரிந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். இது எல்லாருக்கும் சின்ன பசங்களுக்கு தெரியும். படகுல ஒருத்தர் பிரயாணம் பண்ணுறாரு. அப்போ பிரயாணம் பண்ணி போகும்பொழுது படகோட்டிகிட்ட பேசிக்கிட்டே போகிறாரு. படகோட்டிகிட்ட பேசிட்டு போகும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு சயின்ஸ் தெரியுமான்றாரு. எனக்கு, நான் எங்கேயா, நான் பட்டிக்காட்டில் இருக்கிற ஆளு, நான் கப்பலை ஓட்டுறானாக்கும், எனக்கு சயின்ஸ் ஆனால் என்னென்ன தெரியாதையா அப்படின்றார். சரி, கொஞ்சம் நேரம் கழிச்சு அவர் கேட்குறாரு, ஏன்பா உனக்கு சைக்காலஜி தெரியுமான்றாரு. சைக்காலஜின்னு உங்களுக்கு தெரியுமா? சரி, குட். எனக்கு எங்கங்க, நான் ஸ்கூல் பக்கமே ஒதுங்கிறதுல சைக்காலஜி பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, சைக்கிள் தான் தெரியும், இந்த சைக்காலஜின்றது எனக்கு என்னென்ன தெரியாது. அவர் திரும்ப கொஞ்சம் தூரம் அப்படி போய்கொண்டே இருக்கும்போது அவர் கேட்குறாரு, ஏன்பா நீ வாழ்க்கையில் என்னைக்காவது ஏரோப்ளைனில் போயிருக்கிறியா? சாமி, ஏரோப்ளைன் என்ன சாமின்றான். ஏரோப்ளைன்னா என்ன சாமின்றான். வானத்தில் போது பார்த்துருக்கிறியா? நான் வானத்தில் அப்படி ஒன்றும் போய் பார்த்தது இல்லையா, எனக்கு ஏரோப்ளைன்னா. இவர் சொல்கிறார், முதல்ல 25% போயிடுச்சு வாழ்க்கையில், 50% வாழ்க்கையில் தொலைச்சிட்டப்பா. ஏரோப்ளைனே நீ ஏறினது இல்லைன்னு ரெண்டாவது விஷயம், பார்க்கலன்றது 75% வாழ்க்கையே தொலைச்சிட்டியே, உன் வாழ்க்கை வீணாக போச்சு அப்படின்றாரு. இருக்கிறீங்களா? படகுல டப்புன்னு ஒரு ஓட்டை விழுந்துருது. இருக்கிறீங்களா? இப்போ படகோட்டி அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், ஐயா சாமி, உங்களுக்கு நீந்த தெரியுமா அப்படின்னவொன்னே, நீந்துறதா? அது எனக்கு தெரியாதப்பா, நானாவது 75% தொலைச்சேன், உங்கள் வாழ்க்கை 100% முடிஞ்சு போச்சு ஐயா. ஐயா நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போகிறேன்னு சொல்லி அவன் போயிட்டான். கப்பலும் படகும் உள்ளே போச்சு. உங்கள் சொத்து உங்களை 25% தான் காப்பாற்றும், உங்கள் படிப்பு 25% தான் காப்பாற்றும், உங்கள் சொந்தம், உங்கள் உறவுகள் ஒரு 25% காப்பாற்றும். ஆனால் அபிஷேகம் உங்களை 100% உங்களை காப்பாற்றும். ஒருவருடைய உதவியும் தேவையில்லை. அந்த அபிஷேகத்தை பெருக்கிக் கொள்ளத்தான் சபை கூடுகிறதே தவிர உங்களை உபத்திரவப்படுத்தலை. திரும்ப திரும்ப சபையை கூட்டி கூட்டி ஜெபம் உபவாசம் வச்சு வாங்க வாங்க வாங்க. நான் கேட்குறேன், உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்க நான் உங்கள்ட்ட பிச்சை கேட்கணும். புரியுதா இல்லையா? உங்களுக்கு அபிஷேகத்தில் வளர்றதுக்கு ஐயா வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஐயா சபைக்கு வாங்க, ஐயா ஸ்பெஷல் கூட்டம் வாங்க கெஞ்சணும் உங்கள்கிட்ட. ஏன் தெரியுமா? முங்கிடக்கூடாது, உன் வாழ்க்கை முங்கிடக்கூடாது. ஐயா உன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடக்கூடாது. அதுக்கு தான் சபைக்கு வா. சபையில வந்து கர்த்தரை ஆராதி, மற்ற எல்லாம் செகண்டரி. உன் படிப்பு, ஞாயிற்றுக்கிழமை தூக்கம் எல்லாம் செகண்டரி. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க ஐயா. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்தா என் சந்ததி நல்லா இருக்கும் ஐயா. நான் தேவனுக்கு முதலிடம் கொடுத்த அபிஷேகத்தில் வளர்ந்தா நான் விசேஷித்தவனாய் மாறுவேன். வாழ்க்கையை தொலைக்க போறீங்களா? வாழ்க்கையை வாழ போறீங்களா? தூக்கம் வாழ்க்கை அல்லங்க, ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வாழ்க்கை கிடையாது. தேவனை தேடுவதுதான் வாழ்க்கை. இருக்கிறீங்களா இல்லையா? ஒரு ஆமேன் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே நான் சொல்றேன், அபிஷேகம் இல்லாமல் உங்களால் ஒன்றையும் சாதிக்க முடியாது, எதையுமே உலகத்தில் சாதிக்க முடியாது. அபிஷேகம் உங்களை விசேஷத்துள்ளாய் மாற்றும். அபிஷேகம் உங்களை வல்லமையுள்ளவர்களாய் மாற்றும். நான் ஒன்று சொல்கிறேன், இப்படி சொன்னால் புரியும். உங்கள் குடும்பத்தில் நிறைய கஷ்டம், நிறைய நெருக்கம், எப்பக்கம் நெருக்கப்பட்டும் மடிந்து போவது இல்லை. ஏன் தெரியுமா? சத்ரு உன் குடும்பத்தை என்னைக்கோ நிர்மூலமாக்க நினச்சான், கை வைக்க முடியலை, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் ஏற்படுத்தி போய்கிட்டு இருக்கிறான். ஏன் தெரியுமா? உன் மேலே ஒரு வல்லமை இருக்குது. உன் கண்ணுக்கு அது தெரியுதோ இல்லையோ தெரியல, எனக்கு தெரியுது. உன் ஜெபம், உன் உபவாசம், உன்னுடைய வேத வாசிப்பு, சபைக்கு வர்றதுனால, உன் மேலே இருக்கிற அபிஷேகத்தினால உன் குடும்பத்தில் உன் கணவன் பிள்ளைங்களை கை வைக்க முடியாம அவர்கள் ஒருவேளை கெட்டு போய் கொண்டிருக்கலாம், ஆனாலும் அவர்கள் அழிந்து போவது கிடையாது. அவரை தூக்கி நிறுத்த என் தேவன் வல்லவராக இருக்கிறார்.
ஏன்னா உன் மேல இருக்க அபிஷேகம் அதை செய்யும். ஆமென் சொல்லுவோமா?